வருஷம் முடிய போகுது, ஒரு புது நன்மையினால் கர்த்தர் என்னை நிரப்ப போகிறாரு, இந்த வருஷம் எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாரு, அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் கடந்து செல்வோம். புதிதான ஒரு ஜீவியம் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அவர் அதிகமான கிருபைகளை நமக்கு கொடுக்கிறாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் கைவிடா நாமத்தால் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கைவிடவே இல்லை அவர். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாள் நம்ம கருத்தை எத்தனை தடவை நம்ம பார்க்குறோம். கை கழுகி விட்டு கையை பார்க்குறோம், சுத்தமாக இருக்கா, திரும்ப கழுகுறோம். பல முறை நம்முடைய கைகளை நம்ம பார்க்குறோம். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாரா. அப்போ அவர் எத்தனை தடவை நம்ம பார்ப்பார், எப்படி இருக்காங்க பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவர் கைவிடவே இல்லையா. ஆண்டவர் கைவிட்டால் இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் இல்லை. எபிரேயர் 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு போகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். எவ்வளவு அன்பு பாருங்க, ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. பாவிகளாகிய நம்மை, எதற்கும் தகுதியற்ற நம்மை, பூமியின் கடையாந்தரங்களில் இருந்த நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு விரோதமாக கூட நம்ம எழும்பி இருக்கலாம், இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அன்பும் அந்த அன்போடு சேர்ந்து மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தையும் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் என்று வாக்கு கொடுத்தவர். அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவரை மகிமைப்படுத்துங்க, துதியுங்க, ஸ்தோத்தரியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய். சரி, தேவ செய்திக்கு நேராக வருகிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. கர்த்தர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. எவ்வளவு நான் இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நினைத்து பார்த்தேன். இந்த வருஷத்தில் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தந்திருக்கிறார். இந்த வருஷத்தை முடித்து புதிய ஆண்டுக்கு செல்வதற்கு முன்பாக கிருபையோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய கிருபை உண்மை உள்ளது, அவருடைய கிருபை சத்தியம் உள்ளது, அவருடைய கிருபை என்றைக்கு நம்ம மேல் இருக்கிறது. அதிகமான கிருபைகளை அவர் அளிக்கிறாராம். வல்லவர், நல்லவர். இந்த ஆண்டில் 2024ஆம் ஆண்டில் ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் அவர் தமது வார்த்தையை தந்து தேவ செய்தியின் மூலமாய் நம்மை திடப்படுத்துவாராக, ஸ்திரப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. வாக்குத்தத்தத்தை தந்த ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் அந்த வாக்குத்தத்தத்தை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே ஆசீர்வாதம் இந்த நாளிலும், இந்த பரிசுத்த நாளிலும் அவர் தந்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த வருஷ கடைசியில் ஆண்டவர் அவர் வார்த்தையால், அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் பெற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினோம், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தோம், அந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தந்தார். அந்த வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு ஜெயம் தந்தார். அந்த வார்த்தையினால நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை நாம் நினைவு கூறுவோம். ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 1 verse 1, 2 and 14. யாவருக்கும் தெரிந்த வேத பகுதி தான் இது. ஜான் சாப்டர் 1, யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2, 14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இயேசு ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி, 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அந்த வார்த்தை இயேசு மாம்சமாகி இப்போதான் கொண்டாடினோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மாம்சமாகி கன்னி மரியாளின் வயிற்றிலே உருவாகி இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை எப்படி இருந்ததான்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென்.
எங்கேயோ பிறந்தார் ஆண்டவர். பெத்லகேம் ஊர்ல சத்திரத்தில் ஆண்டவர் பிறந்தார். அங்கே பிறந்தாலும் கூட அவர் வாசம் செய்வதற்கு ஒரு இடம் வேணும். வாசம் செய்வதற்கு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். வாசம் பண்ணினார். அந்த வாசம் பண்ணின அவருடைய அந்த இயேசுவின் மகிமையை கண்டோம். அந்த வருஷம் முழுவதும் நாம் கண்டோம். வருஷம் முழுவதும் அந்த மகிமையை கண்டோம். Glory to God. அது பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிறபடினால தான் சத்துரு நம்மளை தொட முடியலை, வியாதி நம்ம கிட்ட வர முடியலை, பலவீனங்கள் சுகவீனங்கள் நம்மை ஆட்கொள்ள முடியலை. எதிராக எந்த ஆயுதமும் எழும்பினாலும் அந்த ஆயுதத்தை கர்த்தர் நமக்குள்ளே இருந்து அந்த கிரிகளை. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஆண்டவர். உன்னை தொடுகிறவன், நம்ம ஒருத்தன் தொட்டான்னா ஆண்டவர் தூரத்தில் இருந்தான்னு அவர் கண்மணி எப்படி தொட முடியும்? நமக்குள்ளே வாசம் செய்கிறவர் நம்ம தொடுகிறவன். எவன் தொடுறானா அவர் கண்மணியை தொடுகிறானா. எவ்வளோ ஒரு வைராக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா? நமக்குள் வாசம் செய்ய நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? அதுதான் முக்கியம். அந்த வார்த்தை, அந்த வார்த்தை இந்த 12 மாதங்களிலும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் நம்மை பலப்படுத்தினார், திடப்படுத்தினார், நிலைநிறுத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை, வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ளே காணப்பட்டது என்றால் வார்த்தையின் தேவன் எப்படி நமக்குள்ளே நிலை பெற்றிருக்கிறார், எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறார் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, கர்த்தர் தமது வார்த்தையினாலே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வார்த்தையினாலே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர் அவருடைய வார்த்தையினாலே உங்களுக்கு நமக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய வார்த்தை வேதம். வேதத்தை தியானிப்பவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய வேதத்தை படித்து தியானித்து அதை தமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் அந்த வார்த்தையை வைத்து ஜெபிப்பார்கள். கர்த்தரிடம் பேசுவார்கள். அதுதான் ஜெபம். கர்த்தர் கேட்பார். மட்டுமல்ல, தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஒரு சின்ன காரியத்தை எடுத்துக்கொள்வோமே. ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். அங்கே என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள் வாசமாக இருக்கிறவர் அந்த இன்டர்வியூக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும். சொல்வார், பயப்படாத. வேதத்தை படித்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பயப்படாத. வார்த்தையை நம்புவார்கள். தைரியமாக போவாங்க. அங்கே போய் என்ன கேள்வி கேட்பாங்க, உள்ளுக்கு போன உடனே ஒரு பயம் வரும். ஆண்டவர் சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்டர்வியூவில் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்குறோம். ஜெபித்துட்டே போகிறோம். அதுக்கு முந்தின நாள் ஜெபித்துட்டே போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடச்ச ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, எனக்கு வேலை கிடச்சினா கர்த்தாவே, நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தாவே, எனக்கு ஒரு வேலை கிடச்சின்னா நான் போகிற ஆலயத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவரே, இப்படிலாம் சொல்லி ஜெபித்துட்டு போகிறாங்க. உங்களுக்குள் இருக்கிறவர், உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர், உங்களை தெரிந்தெடுத்தவர் அந்த இன்டர்வியூவில் அவரும் வராரு. கூப்பிடுறது ஒரு ஆள், உள்ளுக்கு போகிறது 2 பேர். ஆமே, நமக்கு தெரியாது. இங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க. அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபை உள்ள தேவன் நம்ம கூட வருகிறார். சத்தியம் வசனத்தினால சத்தியபரனாகி இயேசு சத்தியத்தினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம கூட வராரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியலை. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் கழித்து ஒரு பதில் வருது. ஒன்றை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமேன். நம்முடைய பலத்தினால் நான் அதை படித்தேன், நான் இதை பண்ணினேன், நான் அப்படி போனேன், நான் குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே போயிட்டேன், என்னை பார்த்தது மேலே நான் அசாந்துட்டாங்க. உலகத்தில் இருக்கிறவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் என்னோடு கூட வந்தார், என்னை அழைத்து சென்றார், என் கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுத்தார். அந்த வார்த்தையை அவன் கனப்படுத்துகிறான். கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். ஆமென். எவனொருவன் தேவனுடைய நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறானோ அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அவனை கனப்படுத்துவார்.
சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்வதற்கு முன்பாய் ஒன்று நினைத்து பாருங்க. இந்த 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 ஆண்டு 2024 ஆண்டு கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்தினாரா? ஆமேன், ஆமேன். கர்த்தர் வெளிப்படுத்தினார். அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். அநேக ஜெபத்துக்கு தம்மை அவர் வெளிப்படுத்தினார். சில வேளையில் ஜெபிக்கிற வேளையில் சோர்ந்து போகிறோம். சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கும்படி ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு உற்சாக ஆவியை கொடுத்து நம்மை பலப்படுத்தி நம்முடைய வாயின் கட்டுகளை அப்புறப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார். தம்மை வெளிப்படுத்துகிறார். எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருப்பார், எத்தனை அதிசயங்கள் செய்திருப்பார், எத்தனை தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். எல்லாவற்றும் நமக்கு ஒரு நிறைவை கொடுத்திருக்கிறார். காரணம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறோம் அப்படின்னால தம்மை வெளிப்படுத்தினார். இருக்க இடம் கொடுத்திருக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிற நேரத்தில் வேதத்தை வாசிக்கணும். ஜெபிக்கிற வேளையில் ஜெபிக்கணும். ஆலயத்துக்கு போகிற வேளையில் ஆலயத்துக்கு போகணும். அங்கே ஆராதிக்கிற வேளையில் தேவரை ஆராதிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே, இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, தூங்குறேன், நாளைக்கு 2 வசனம் சேர்த்து வாசிக்கிறேன். சரி, 2 வசனம் சேர்த்து வாசி, விட்டுருவார் அப்படியே. அப்போ இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லையே. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் உன்னை ஜெபிக்க அழைக்கிறார். அவருடைய வார்த்தையை தியானிக்க அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆமேன், ஆமேன். நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய வார்த்தையினால மாறட்டும், கர்த்தருடைய வார்த்தையாக மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கலாத்தியர் 1:11 மூலமாய் சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை நானே சொல்லுகிறேன். சுவிசேஷத்தின் மூலமாய், தேவ செய்திகளின் மூலமாய் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். சில வேளையில் சொல்கிறேன் இல்லையா, இன்னைக்கு இருந்த தேவ செய்தி எனக்கு ஒரு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்து. எப்படி ஆசீர்வாதமாக இருந்து? இயேசு தம்மை வெளிப்படுத்தினதன் மூலமாய், கிருபையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினதன் மூலமாய் அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. தீத்து 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். ஒரு ஆமேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது வேதனையோடு கவலையோடு வந்தேன். ஆனால் பிரசங்க வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்பட்ட வேளையில் அது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாயிருந்தது. பிரசங்கத்தினாலே தேவன் தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். எத்தனை செய்திகளை கேட்டிருக்கோம் இந்த ஆண்டு. சபையில் எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம். யூடியூப் வாயிலாக எத்தனை செய்திகளை கேட்டிருக்கிறோம். இந்த செய்திகள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை அங்கு இருந்திருந்தென்றால் கர்த்தர் வெளிப்பட்டாரே, கர்த்தர் வெளிப்பட்டாரே. வெளிப்பட்டு நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தாரே, கிருபையினாலும் சத்தியத்தினால் நம்மை நிறைத்தாரே. யோவான் 2:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அற்புதங்களினால் தேவன் தம்மை வெளிப்படுத்தினாராம். அற்புதங்களினால். அற்புதம் செய்தாரா? ஆமேன். அற்புதங்கள் தேவன் செய்தார். அற்புதங்கள் செய்தார். எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே ஒரு யோசனை, நான் நிற்கிறேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் செய்தார். எத்தனையோ விபத்துகளை பார்க்கிறோம், எத்தனை அழிவுகளை காண்கிறோம், கேட்கிறோம். எத்தனையோ காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள், ஜீவனுக்கு விரோதமாக எழும்புற கிரியைகளை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தாரே. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். மறக்க முடியாது. ஒன்றும் வேண்டாம். ராத்திரி தூங்க போகிறோம், நல்ல தூக்கம், நல்ல தூக்கம். அந்த ராத்திரியில் என்ன நடக்குன்னு தெரியாது. காலையில் தட்டி எழுப்புகிறார் அல்லவா. எத்தனை பேர் தூக்கத்தில் இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாரே. அந்த நாளுக்குள் பிரவேசிக்கும்படியாய் என்னை தட்டி எழுப்பி கொண்டு வந்து நிறுத்துகிறாரே. எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. அற்புதம், அற்புதம், அற்புதம். கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்துகிறார். 1 கொரிந்தியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தமது ஆவியினாலே தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. ஆவியின் மூலமாய் கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஆவியானவரை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்கினார்.
இருதயத்துக்குள் வாசம் செய்கிற ஆண்டவர், நம்முடைய சரீரத்தில் வாசம் செய்கிற ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினால் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது, அவர் தமது வார்த்தைகளினால் நம்மை பிழைப்பூட்டினார். ஆமேன். பிழைப்பூட்டினார். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி. நான் ஒன்றை நினைத்து கொள்ளுங்க, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, அப்பம் பசியை போக்கும், கர்த்தரின் வார்த்தை பிழைப்பூட்டும். ஒரு 2 அப்பத்தை சாப்பிட்டுட்டு போதும், ரொம்ப திருப்தியாக இருக்கு, அது பசியை போக்குறது. ஆனால் அந்த அப்பம் பிழைப்பூட்டாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பிழைப்பூட்டுகிறது. அப்பம் பசியை போக்கும், கர்த்தரின் வார்த்தை பிழைப்பூட்டும். அந்த கர்த்தரின் வார்த்தையின் மூலமாய் அவன் பிழைப்பான். இயேசு இப்படி சொல்லியிருக்காரு, இயேசு இப்படி செய்திருக்கிறாரு. எனக்கும் அதை அவர் செய்ய வல்லவர். அந்த வார்த்தையை நான் புசிக்கிறேன், அந்த வார்த்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு மரணத்தை ஜெயித்திருக்கிறார்கள், இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள். காரணம், கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பிழைப்பூட்டுகிறது. மரண தருவாயில் கிடக்கிறவர்களுக்கு போய் ஜெபிக்கிற வேளையில் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை உள் உணர்வு இருக்கலாம், ஆனால் ஜெபம் அவளை எழுப்புகிறது. ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். சும்மா போய் கையை தூக்கி விடையில. ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சொன்னார், சிறு பெண்ணே எழுந்திரு, லாசருவே வெளியே வா. வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எழுப்பினார். அந்த வார்த்தையின் மூலமாய் பிழைப்பூட்டினார். அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கும் அவர் பிழைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, வேத பகுதியில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், Luke chapter 10, 27-28. Luke chapter 10, 27-28. அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல என்று எழுதியிருக்கிறது என்றான். அடுத்த வசனம், அவர் அவனை நோக்கி, நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், இப்ப சொன்னபடியே நீ செய், அப்பொழுது பிழைப்பாய். இயேசுவை எனக்கு தெரியாது, இல்லாட்டால் இயேசுவை எனக்கு தெரியும், நான் எப்படியும் பிழைச்சிருவேன், இயேசு என்ன காப்பாற்றிடுவார். இங்கே சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாய் என்றால் நீ பிழைப்பாய். ஆமென். கர்த்தரை ஒரு பிறனாக அப்புறப்படுத்தி வைத்து விட்டு, எல்லாம் கர்த்தர் எனக்கு செய்தார், எல்லாம் கர்த்தர் நடத்தினார், எல்லாம் பண்ணுவார், எல்லாம் இதை செய்தார் அப்படி சொல்லிட்டு நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாம உன் மாம்சத்தையே நீ வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் பிழைப்பது கஷ்டம். கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுவாயோ அதே போல நீ என்னிடத்திலும் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் நீ அன்பு கூறுவாய் என்றால் நீ பிழைப்பாய். அன்பு கூறுறோமா? பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். யாருக்கிட்ட அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய்? பாட்டு பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். ஆனால் அந்த அன்பு, முதல் அன்பு என் வீட்டில் இருக்கிறவங்களை விட என் ஆண்டவர் பெரியவர். என் முதல் அன்பு அவருக்கு தான். 2வது அன்பு தான் என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைகளுக்கு, எல்லாருக்குமே. முதல் அன்பு நான் என் ஆண்டவரை நேசிக்கிறேன், நீ ஆண்டவற்றில் முழு. அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லியிருக்கலாம், இருதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் உன் முழு ஃபுல்லாக நீ ஆண்டவருக்கு முன்பாய் உன்னை ஊற்று, முழுவதுமாய் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னை நீ எவ்வளவு நேசிக்கிற,
உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் நீ பதில் சொன்ன, நல்லதுதான், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய், அப்பொழுது பிழைப்பாய். ஆண்டவர் பிழைப்பூட்டுகிற ஒரு தெய்வம். தம்மை வெளிப்படுத்துகிறதோடு மட்டுமன்றி பிழைப்பூட்டுகிறவர். இன்னும் ஒரு வசனம் இருக்கு. கடைசியில் அந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குற வேளையில் நீ கர்த்தரை தேடாத, நீ ஜீவனோடு இருக்கும்போது, சுகத்தோடு இருக்கும்போது, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்போது கர்த்தரை தேடு, அப்பொழுது பிழைப்பாய். ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் அபிஷேகம் வாங்கிட்டேன். நீ இஸ்ரவேல் ஜனந்தான், ஆனால் என்ன தேடுதியா? தேடுகிறாயா? வசனம் சொல்லுகிறது, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுங்கள், தேடுங்கள். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேடுகிறவர்கள் இந்த உலகத்தில் குறைஞ்சிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. பணம் போதும், பதவி போதும், என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு போதும், இப்படியே அவரே மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கிக்காரன் சொல்லுகிறான். பிரசங்கில் எழுதப்பட்டிருக்க எல்லாம் மாயை. ஆனால் ஜீவனுள்ள தேவனை நீ தேடாமல் இந்த உலகத்தை தேடி போனீன்னா உலகம் ஒரு நாள் உன்னை கைவிடும். நீ யார் என்று கேட்கும், நீ எங்க உள்ளவன்னு கேட்கும். கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா இப்பொழுதே நீ ஆண்டவரை தேடுவாய் என்றால் நீ பிழைப்பாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அந்த கர்த்தர் தான். கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்றாரா, உலகத்தில் இருக்க மற்றவங்களுக்கு சொல்லல. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவை அறிந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், இயேசுவுக்கு முன்பா வேதத்தை வாசித்து ஜெபித்தவர்களுக்கு சொல்லுகிறார், ஆலயம் சென்றவர்களுக்கு சொல்லுகிறார். இப்ப நீ எங்க இருக்கிற? நீ ஆண்டவரை தேடு, அப்போது பிழைப்பாய். வருகிறது ஒரு காலம், பிழைப்பூட்டுகிற காலம் அல்ல அது. நாம் நினைப்பதற்கு மாறாய் நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது என்னால் செய்ய முடியும், இது என்னால் நடத்த முடியும், இதெல்லாம் நாங்கள் அப்பவே செய்திருக்கிறோம். முடியாது, நடக்காது. ஏமாற்றமும் தோல்விதான் வரும். நீ என்ன தேடு, அப்பொழுது பிழைப்பாய். என்னை தேடு, அப்பொழுது பிழைப்பாய். எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம், நாங்கள் பரம்பரையாய் கிறிஸ்தவர்கள். அப்படி மார்பில் ஒரு தட்டு தட்டி சொல்லுவாங்க, இல்லைன்னா காலர் அப்படி தூக்கி விட்டு சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பிழைப்புட்டதுக்கு ஆண்டவர் இல்லைன்னா ஒரு நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமை, பரிதாபமான நிலைமை. நான் முன்னால சொன்ன பார்த்தீங்களா, அப்பம் பசியை போக்கும், ஆகாரம் பசியை போக்கும். ஆனால் கர்த்தர் வார்த்தை பிழைப்பூட்டு. அதான் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்ப அவனுக்கு பசியை போக்கிடும். ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு பிழைப்பூட்டு. நீ ஆண்டவரை தேடு, கர்த்தர் உன்னை பிழைப்பூட்ட வல்லவராக இருக்கிறார். இன்னொன்று, கர்த்தரை விசுவாசியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை விசுவாசியுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எபிரேயர் 10:38, எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசியுங்க. எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே. அதுக்கு பிறகு ஒரு எச்சரிப்பையும் கொடுத்திருக்கிறாரு, அவன் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என்ன ஆத்மாவே பிரியமாயிராது. பாடுறோம் இல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாத, நீ கலங்காத. விசுவாசியே நீ பதறாத, கலங்காத. விசுவாசம், தேவன் உண்டென்றும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்தவர் ஒருவர் இருக்கிறார், நீ அவரை விசுவாசி. விசுவாசி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சொல்லுவாங்க, விசுவாசிக்கிறவன் சுகவாசியாய் இருப்பான். ஆமேன். விசுவாசி, நீ சுகவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
மார்க் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஒரு தடவை இந்திய தேசத்திலிருந்து ஒரு மனிதன் தன் மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஆஸ்திரேலிய தேசம் வந்திருக்கிறார். அவரை ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாம் இங்கே உள்ளவங்க. இவங்க எல்லாம் சொல்லி தான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம், இப்போ நடக்கிறது வேற. இங்கே வந்திருக்கிறாங்க. அவன்கிட்ட சொன்னார்களாம், உன் வீட்டை விட்டு உன் நிலத்தையெல்லாம் விற்றுட்டு நீ வா, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வான்னு. இவன் என்ன பண்ணாருன்னா, வீட்டை விற்கல, என்னைக்காவது ஒரு நாள் என் தகப்பனாக இருக்கோ மற்றவர்களுக்கோ அது பிரயோஜனமாக இருக்கட்டும்னு வீட்டை விற்கலை. மற்றபடி நிலத்தை கொஞ்சம் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருகிற வேளையில் அவங்கள அழைத்தவர்கள் கேட்டாங்களாம், நீ எவ்வளோ பணம் நீ கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு. அந்த அளவு சொன்னாரா, அந்த நிலத்தை மட்டும் கொஞ்சம் போல விற்று கொஞ்சம் காசு கிடச்சி கொண்டு வந்திருக்கேன்னு. சரி, பேசி கொண்டு இருந்த வெளியில் சொன்னாங்களாம், ஒரு 3 நாளுக்குள்ளால் வீடை பார்த்து வெளியே போயிருக்கா, எங்கள் வீட்டில் நீ இருக்க வேண்டாம், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு, நீ வெளியே போயிடணும். இவன் ஆண்டவனை அறிந்தவன், ஆண்டவனை நம்பினவன், ஆண்டவனை விசுவாசித்தவன். என்ன செய்தனே தெரியலை, போயிட்டான். தனி வீடு எடுத்து விட்டு போயிட்டான். பணம் கரைஞ்சிட்டே வருது. போக வேண்டிய ஃபேக்ட்ரி அது இதுக்கு எல்லாத்துக்கும் போனால் எல்லாத்துலேயும் அவனை விரட்டிட்டாங்க. அவனுக்கு அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைன்னு விரட்டிட்டாங்க, வேற இல்லை. கடைசியாக ஆண்டவரை அறிந்த ஒரு மனிதன்கிட்ட அங்கே போய் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு நினச்சி போனான். இவன் விசுவாசித்திருக்கிறான், ஆண்டவர் இந்த மனுஷன் அறிஞ்ச மனுஷன்னு தெரியுது. ஏன்னா அவருக்கு ஆஃபீஸ் ரூமில் ஆண்டவருக்கு ஃபோட்டோவை மாட்டியிருக்கான். அப்போ நினச்சானா, ஆண்டவரே என்னை நீர் தான் சரியான டைமுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, உண்மை நான் நம்புகிறேன், எனக்கு இந்த இடத்துல வேலை தாரும் ஆண்டவரேன்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், அந்த கம்பெனி ஓனர் சொன்னாராம், சரி நீ வா, ஆனால் உனக்கு நீ விரும்புகிற வேலை இல்லை, ஒரு கிளீனர் வேலை உனக்கு இங்கே கொடுக்குறேன். டெய்லி இங்கே எல்லா இடத்தையும் நீ பெருக்கி சுத்தம் பண்ணி, சுத்தம் பண்ண வேண்டிய வேலை எப்போவுமே சுத்தம் பண்ணி தான் இருக்கணுமா. அது கொஞ்சம் இரும்பு, கொஞ்சம் மெட்டல் பீஸ் எல்லாம் அங்கே விழுகிற இடம். அந்த இடம் ஒவ்வொரு ஜெபித்து இந்த வேலையாவது கிடச்சதே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்ண. நான் ஒரு நாள் திருச்சபைக்கு போன வேளையில் அங்கே சொன்னாங்களா, நீ விசுவாசித்தா என்றால் உன்னை கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் அந்த வார்த்தையை கேட்டுட்டார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீர் உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அதே வேலை தான். ஒரு நாள் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டு வந்திருக்கிற அந்த மிஷின் ஆப்ரேட்டர் என்ன ஆச்சுன்னா, அவர் வரலை. ஆனால் அன்றைக்கு கம்பெனி ப்ரொடக்ஷன் வந்து காமிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஆர்டர் கொடுக்க வேண்டும். அந்த ஆர்டர் கொடுக்கலன்னா பிரச்சனை. அப்போ அந்த மேனேஜர் வந்து கேட்டாராம், அந்த ஓனர் வந்து கேட்டாராம், இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணால் உனக்கு தெரியுமான்னு. அந்தால இவர் சொன்னாராம், ஆப்ரேட் பண்ண எனக்கு தெரியும், ஆனால் ப்ரொடக்ஷன் எனக்கு காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஆப்ரேட் பண்ண தெரியுமான்னு கேட்டேன், ஏதோ பாடி லாங்குவேஜில். இவன் உடனே சொன்னானா, நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஜெர்மனி ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம், இந்த வேலையில் என்னை நிரந்தரமாக்க போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி, நிறைய சம்பளம் நீர் கொடுக்க போகிறீர், நான் உண்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆப்ரேட் பண்ணியிருக்கிறான், கொஞ்சம் காமிச்சிருக்கிறான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான். லீவுக்கு போனவன் லீவ் முடிச்சு இங்கே வர்றதுக்குள்ளால அந்த மிஷினுக்கு இவன் தான் ஆப்ரேட்டர் கர்த்தர் உயர்த்தினார். எந்த இடத்துல வெறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல நின்று தன் குடும்பத்தார் மத்தியில் நின்று அவன் ஆண்டவரை விசுவாசித்திருக்கிறான். கொஞ்ச நாள் ஆச்சு, மிஷின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தான், கொஞ்சம் கொஞ்சமாக அவரோடு பேசி பழக ஆரம்பித்தான். நாளடைவில் அங்கே ஒரு சூப்பர்வைசராக கர்த்தர் அவரை மாற்றினாராம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால், நான் இப்படி சொல்லுவேன், விசுவாசத்தினால் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவன் அவன் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசன் ஆண்டவரிடம்
ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தோம், ஆண்டவரை தேடினோம், ஆண்டவரை விசுவாசித்தோம். இந்த 2024ஆம் ஆண்டு கர்த்தர் தமது வார்த்தையினால் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் தமது வார்த்தையின்படி நம்மை உயிர்ப்பித்தார். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் உயிர்ப்பிச்ச போட்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம உயிர்ப்பித்திருக்கிறார். எப்படி உயிர்ப்பித்தார்? சங்கீதம் 119 50வது வசனம், Psalm 119 verse 50. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. அவர் தம்முடைய வார்த்தையினால் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் தமது வார்த்தையினால் நம்மை பிழைப்பூட்டி இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவீங்க, பயங்கரமான வியாதி, காற்று மாதிரி பரவிட்டு இருந்த வியாதி, எவ்வளவு மரணம், எவ்வளவு மரணம், எவ்வளவு மரணம். இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து நம்ம உயிர்ப்பித்துங்க கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா! அந்த வியாதி நம்ம தொட முடியவில்லையே. வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை எனக்கு சிறுமையில் ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு வசனம் கூட, ரோமர் 8:11, ரோமர் 8:11, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் அவர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளே வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சாவுக்கு ஏதுவானது, எல்லாருக்க சரீரமும் சாவுக்கு ஏதுவான சரீரம்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். ஒரு புது ஜீவனை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் அவர் வந்தார். ஹல்லேலூயா! ஜீவனை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிப்பாரா? நன்றாக நினைத்து பாருங்க. பிசாசானவன் ஆண்டவரை தேட விடமாட்டான். பிசாசானவன் ஜெபிக்க விடமாட்டான். ஒன்று செய்வான், நம்மளை சாவுக்கு நேராய் தள்ளுவான். சாவுக்கு நேராக தள்ளி விடுவான். நீ ஜெபித்தது போதும், வேத வாசித்தது போதும், பாட்டு பாடினா போதும், ஆராதனைக்கு போகிறது போதும், முடிவை பார்க்கும்போது சாவுக்கு எதிராய் தள்ளுவான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருந்தால் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தேடி வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வாங்க. நீ உயிரோடு இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. உன்னையே அவர் இந்த உலகத்துக்கு ஒரு சாட்சியாக வைப்பார். உன் சரீரத்தை உயிர்ப்பித்து சரீரத்துக்குள் தம்முடைய ஆவியை அனுப்பி உன்னையே ஒரு சாட்சியாய் வைக்க அவர் சத்தியமுள்ள தேவனாயிருக்கிறார். இதை விட நம்முடைய சங்கீதக்காரன், எனக்கு இந்த சங்கீதக்காரன் பார்க்குற வேளையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிருபையை அதிகமாய் பெற்றவன் சங்கீதக்காரன் தாவீது. இந்த சங்கீதக்காரன் சங்கீதம் 119:25 சொல்லுகிறார், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பி. இப்போ என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. இப்போ நான் மண்ணுக்குள்ளுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உமது வசனத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார், உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு இடத்துல இல்லை. சங்கீதம் 119:25, சங்கீதம் 119:154, சங்கீதம் 119:107 அவர் சொல்லியிருக்கிறார், உடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். கேளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தேடுங்கள், அப்பொழுது கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார்.
இன்னும் சில காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் நான்காவதாக, கர்த்தர் தமது வார்த்தையினாலே நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். ஆமேன். கர்த்தர் தமது வார்த்தையினாலே நம்மை மகிழ்ச்சியாக. ஒரு இடத்துல போய் ஒருத்தன் ஜோக் அடிக்கிறான், கேட்குறான், அந்த நேரத்துக்கு மட்டும்தான். அதை விட்டு எழுப்பி வந்தோன்னா அந்த ஜோக் எங்கே போகுது, அது எங்கே போகுது தெரியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்குள்ளே அனுப்பி நம்மை மகிழ்ச்சியாக்குறார் என்றால் அந்த வார்த்தை இந்த சரீரத்திலே காணப்படுகிறது. இந்த இருதயம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆமேன். தமது வார்த்தையினாலே நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். வசனத்தை வைத்து தான் சொல்லுகிறேன். கர்த்தர் தந்த அந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு முடியுங்க மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, வேத வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அந்த சமாதானம் மகிழ்ச்சிக்கு நேராய் நம்மை அழைத்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த வேதத்தை நேசிக்கிறவர்கள், அந்த வார்த்தையை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்குகிறார். கர்த்தர் தந்த வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் என்ன பாக்கியவான மாற்றி இருக்கிறார். மகிழ்கிறார்கள். வார்த்தையின் மூலமாய் தேவன் அவரை மகிழ்ச்சியாக்குகிறார். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணும். மூன்றாவதாக, கர்த்தர் தந்த வேதம் ஒருவர் இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் அவரை மகிழ்ச்சியாக்குகிறார். ஆமேன். நான் வசனத்தை தான் சொல்றேன். இதெல்லாம் வசனம். ஆண்டவர் தந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் அவரை மகிழ்ச்சி ஆக்குகிறார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை, அந்த வார்த்தை அவனுடைய இருதயத்தில் இருந்தால் அவன் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போவான். நன்மையும் கிருபையும் எனக்கு பின்னால் அவன் தொடரும், என் பின்னாலே வருகிறது, என்னை தேடி வருகிறது. கர்த்தர் அவரை மகிழ்ச்சி. அப்போ கர்த்தர் வார்த்தையை ஒரு தேவ மன்னன் சொல்லலாம், அவர் வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டு விட்டேன், நான் அதை சாப்பிட்டுட்டேன். அது என் இருதயத்துக்கு சமாதானமும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை பாருங்க. கர்த்தர் தந்த வேதம் ஒரு மன்னனுடைய இருதயத்தில் இருந்தால் கர்த்தர் அவனை மகிழ்ச்சியாக்குகிறார். கர்த்தர் தந்த வேதத்தை முழு இருதயத்தோடும் பற்றி கொண்டு அந்த வார்த்தையை கை கொள்ளுகிறவனை கர்த்தர் மகிழ்ச்சியாக்குகிறார். வசனம் இப்படி சொல்லி இருக்கு, நான் இப்படி தான் செய்வேன், இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் நீங்கள் கேட்கணும், இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் சந்தோஷமாக இருந்திருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு அதுக்கு ஒரே ஒரு காரணம், அதிகாலை எழும்பி வேதத்தை படிக்கிறவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்கிறவர்கள், புசிக்கிறவர்கள் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க. புதிய வருடத்திலும் அப்படியே இதை விட இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தால், படித்தால், அதை வைத்து ஜெபித்தால் இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தெய்வம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஒளிந்து போகாத, அழிந்து போகாத, ஒருவரை எடுத்துக்கொள்ள முடியாத வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். மனுஷனுடைய வார்த்தைகள் எல்லாம் அழிந்து ஒளிந்து போகும். நான் இதை உங்களுக்கு செய்வேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான். அப்புறமா கேட்பான், நான் அப்படி சொன்னேனான்னு கேட்பான். கர்த்தர் சொன்னதை எழுதி கொடுத்திருக்கிறார், வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்தமான வார்த்தைகளை, வல்லமையுள்ள வார்த்தைகளை தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தையை நாம் எடுத்திருக்கிறோம், நாம் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். 4 காரியங்கள் கர்த்தர் தம்மை வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்மை வார்த்தையின் மூலமாய் பிழைப்பூட்டினார். கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்கினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய கர்த்தர் வாசம் செய்ய இடம் கொடுங்கள், விலகாதிருங்கள், இயேசுவை புறக்கணியாதிருங்கள், வேதத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுங்கள், கர்த்தரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தரின் வார்த்தையின்படி நடவுங்கள், செய்யுங்கள்.
கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 2025 கர்த்தர் இன்னும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இருக்கிறதை பின்வாங்காதுங்க. உலகம் எப்படி, அது எனக்கு தேவையில்லை. என் இயேசு எனக்கு நல்லவர். அல்லேலூயா. என் இயேசு எனக்கு நல்லவர். அவர் ஒருபொழுதும் என்னை கைவிட மாட்டார். எப்பொழுதுமே இயேசு என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கிறார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், நிச்சயமாய் செய்வார். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒரு விஷயம், ஆண்டவரே, இந்த தேவ செய்தி, இந்த வார்த்தை என்னை ஆசீர்வதித்து இருக்கிறது. ஆண்டவரே, ஆசீர்வதித்திருக்கிறது. 23ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் என் மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தினீர். அப்பொழுதெல்லாம் தகப்பனே என் பாத்திரம் நிரம்பி வழிந்தது. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு இந்த கடைசி மாதத்தில் நீ தந்த வாக்கு தத்தம் யாக்கோபு 4:6, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதிகமான கிருபை அளித்தீரே. அந்த கிருபையினால ஒரு புதிய ஆண்டு செல்வதற்கு கர்த்தரனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வெறும் மனிதனாய் அல்ல கர்த்தாவே, வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள் வாசம் பண்ணுகிறீரே, உம்மை நான் சுமந்து செல்லுகிறேன் ஆண்டவரே. மட்டுமல்ல தகப்பனே, உம்முடைய வேதத்தை நான் சுமந்து செல்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் சுமந்து செல்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தையின் தேவன் மாம்சமாகி ஆண்டவரே, நான் மகிமையை காணும்படியாய் கர்த்தரின் ஆவிக்குரிய கண்களையும் மாம்ச கண்களையும் திறக்கப் போகிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, துதிக்கிறேன் அப்பா. எவ்வளவோ வியாதிகள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ உபத்திரவங்கள் ஆண்டவரே, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு அவமானம், நிந்தனை, கண்ணீர், பரிகாசங்கள் எவ்வளவோ அனுபவித்தோம் கர்த்தாவே. எதுக்கு பேசுறான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏன் என்ன அவமானப்படுத்துறான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. ஏன் என்னை துக்கப்படுத்துகிறான்னு எனக்கு தெரியல ஆண்டவரே. மனுஷன் தன்னுடைய வார்த்தையினால் என்னை வேதனைப்படுத்தினான். கர்த்தரோ தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை நீர் மகிழ்ச்சியாக்கினீர் ஆண்டவரே. என்னை சந்தோஷப்படுத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை தூங்க வைத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நான் எவரிடமும் போய் மண்டியிட்டு விழாதவனும் கர்த்தரை பாதுகாத்தீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். ட்ரினிட்டி வேர்ல்ட் சர்ச்சுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அத்தனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இன்றைக்கு பலிபீட தண்டையில் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு கொண்டு நிறுத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, பயங்கரமான வியாதி பிடித்த, நாற்றம் பிடித்த, சமுதாயத்திலிருந்து விலக்கி வைத்த அந்த குஷ்டரோகிகள் 10 பேர் உம்மை தேடி வந்தாங்க ஆண்டவரே. யாவருக்கும் நீ சுகத்தை கொடுத்து உன் சரீரத்தை ஆசாரியத்தில் கொண்டு காட்டுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. போனாங்க அப்பா. போயிட்டு ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தான் அப்பா. ஒரே ஒருத்தன் திரும்பி வந்தான். கேட்ட முதல் கேள்வி, மற்ற 9 பேர் எங்கே? மற்ற 9 பேர் எங்கே? ஆனால் திரும்பி வந்தவனோ சுகம் அடைந்தவனாய் மட்டுமல்ல, அவன் ரட்சிப்பை பெற்றவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினீரே. அதே போல திருச்சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதாய் ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மண்டை வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை தேடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே. என்னை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கண்டு அடைந்து பிழைக்கும்படியான ஒரு புதிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே.
உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் சொன்னபடி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம், எல்லாம் ஆகும் ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே கூடும் ஆண்டவரே, உம்மாலே கூடும் ஆண்டவரே. உம்முடைய வாக்கு எங்களை உயிர்ப்பிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நம்பி ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, வசனத்தின்படி தகப்பனே, ஒவ்வொருவரோடும் உம்முடைய வார்த்தை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கிருபையை அளிக்கிறவரே, இயேசுவின் நாமத்தால் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுறவர்கள் மத்தியில் கர்த்தர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முழு ஆத்துமாவோடும், முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பிழை பூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, பிழை பூட்டும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் தேவன் விசேஷித்த தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரிய தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் தேவன் கிருபை அளிக்கிற தேவன் கர்த்தாவே. எங்களை பார்த்து சொன்னீர், உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னீர், அப்பா நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று. அப்பா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் எங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறபடினால் எங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பிழை பூட்டினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு முடிவில் எங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசேஷித்த ஆசீர்வாதத்தோடு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்கள் முன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கருத்தை பிடித்து நீர் எங்களை அழைத்து செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினால் ரட்சியும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் அபிஷேகம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே அவருடைய பிழை பூட்டும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். எதெல்லாம் இந்த வருஷத்தில் இழந்தார்களோ ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போனபடினால தான் நான் அதை இழந்தேன். ஆனால் உம்மண்டை நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்மண்டை வருகிறேன். ஆனால் எனக்கு தெரியும் ஆண்டவரே, புதிய ஆண்டில் நீர் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தி ஆசீர்வதிப்பீர் என்று விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தையும் இந்த திருச்சபையையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புது ஆண்டு ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஆண்டவரே, நீர் வெளிப்படுகிற ஆண்டாய், பிழை பூட்டுகிற ஆண்டாய் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் மகிமையான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எனக்கு தந்த குடும்பத்திற்காய் ஆண்டவரே, சபை குடும்பத்திற்காய் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, சபை குடும்பத்திற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவள் குடும்பத்திற்கிற புருஷன், மனைவி, அதே போல பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, அதிகமான கிருபைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த கிருபையை பெற்று கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு சமாதானம் சந்தோஷத்தோடு வாழ அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் நாங்கள் கர்த்தாவே ஒரு மனதுடன் உம்மை ஆராதிக்க, உம்முடைய வருஷ வாக்கு தத்துவத்தை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு வாக்கு தத்துவத்தை நினைவுகிறேன். எங்களுக்கு நன்மை உண்டாக, எனக்கு நன்மை உண்டாக, என்னை நினைத்து அருளும், எங்களை நினைத்து அருளும். கர்த்தர் நினைத்தீர், அருளினீர், அந்த நன்மையை பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளும் ஆள்கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஸ்தோத்திர வார்த்தையை நாம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.